அந்த சின்ன தம்பி ஒரு ஃப்ராடு பையன் 420 துபாக்கூர். அவனை தலை முழுகி தூக்கி எறிஞ்சிட்டு வராம அவன் வந்தாதான் ஆச்சுன்னு ஒத்த காலில் நிக்கிற. நடுத்தரில் உட்காந்து தர்ணா பண்ணிட்டு இருக்க. அசிங்கமா இல்ல உனக்கு? டேய், இப்படி வர போறியா இல்லையா? வர முடியாதுப்பா. டேய், எந்திரிச்சு பாக்குறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ரோட்ல நின்னு சீன் போட்டுட்டு இருக்கீங்க. அவளை நான் பாத்துக்கறேன், நீங்க ஆமா, கிளம்புங்க. நீ பாத்துக்கிட்ட. நீ பார்த்த லட்சணத்தை தான் நான் பார்த்தனே. அந்த காவாலி பைய கையால கட்டின தாலிய அறுத்துன்னு அன்னைக்கே சொன்ன. நீ என்ன பண்ண? உன் பொண்ணுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்து நின்ன. இன்னைக்கு என்ன பண்றா? நடு தெருவுல நம்ம குடும்ப மானத்தை சந்தி சிரிக்க வைக்கிறான். டேய், வா. முடியாதுப்பா. எப்படி வளர்த்து வச்சிருக்க பாரு. ஒன்ன மாதிரியே திமிரு பிடிச்சவளா. மாமா விடுங்க, அக்காவை திட்டாதீங்க, பாவம். பொண்ணை வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டதோட உங்க கடமை முடிஞ்சிருச்சு. அந்த கழுதை கேக்காட்டி நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல அக்கா தான் என்ன பண்ணுவாங்க? இப்படி நடு ரோட்ல நிக்கிறது உங்க தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் நல்லது இல்ல மாமா. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். அப்படியே சொல்ற? என் மச்சனிச்சு சொன்னாலும் விட்டுட்டு போறேன். இல்லடா உன்ன. சே, நீங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு உங்கள்கிட்ட சொல்லுங்க. அம்மா, நம்ம இங்க இருக்க இருக்க திரும்ப திரும்ப இவ இதே தான் பேசிக்கிட்டே இருப்பா. இவ பிடிவாதமும் ஜாஸ்தி ஆயிட்டே போகும். வாங்க போலாம். ஆமாம்மா, நம்ம இங்கிருந்து போறதுதான் நல்லது. அண்ணனுங்க சொல்றதுதான் சரி. தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் இங்க நின்னு சீன் கிரியேட் பண்ண வேண்டாம். பாத்தீங்களாமா இவள? இப்ப நம்ம தான் சீன் கிரியேட் பண்றோமா? மா, அவ ஒரு முடிவோட உட்காந்துருக்காமா. நம்ம பேச்சை கேட்கிற நிலைமையில அவ இல்ல. நம்ம போலாமா? வாங்க வாங்கம்மா.